ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கந்தர் அப்பம் தான் செய்ய போகிறோம். இது நல்லா நம்ம தைப்பூசம், கார்த்திகை தீபம் அந்த நேரத்துலலாம் நம்ம இதை முருகருக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு படைக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த கந்தர்ப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளரில் தலை தட்டி இது போல் பச்சரிசி எடுத்துக்கணும். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் நம்ம உளுத்தம்பருப்பு இதை அப்படியே நல்லா இப்படி ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அரிசி தலை தட்டி எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு இது கோபுரமாக ஆகிற அளவுக்கு நம்ம இப்படி போட்டுக்கணும். இப்போ இது அளவு இது அந்த அளவுக்கு தான் இப்படி போடணும். நம்ம ஒரு டம்ளர் அரிசி தலை தட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கோபுரமாக நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுன்னு இருக்கோம். இப்போ இது நம்ம இதை இந்த கிண்ணத்தில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இதிலே ஒரு 10-12 வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டுறக்கூடாது, கசப்பாகிடும். சும்மா ஒரு 10-12 அளவுக்கு தான் நம்ம போடணும் வெந்தயத்தை. இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த அப்பத்துக்கு ஊற வச்ச அரிசியெலாம் நல்லா ஊறிச்சு பாருங்கள். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மிக்ஸி ஜாரில் வடிச்சிட்டு இதை போட்டுட்டோம். இதிலே ஒரு 4 ஏலக்காய் போட்டுட்டு இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். தண்ணியே இதில் ஊற்றலை, கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு டம்ளரு வெல்லம் போட்டுடலாம். இதில் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு டம்ளர் வெல்லம் போட்டு இப்போ இதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் ஒரு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். இதிலே ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இதோட கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெல்லம், தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நல்லா இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வாசனையாக வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம இது நல்லா இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து ஒரு கரண்டியாக ஊற்றலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்றலாம். இது நல்லா மேலே எழும்பி வரணும் பாருங்கள், இது போல். இப்போ அடுத்தது அது பக்கத்திலே ஊற்றிக்கலாம். நம்ம ஒன்று மேலே ஒன்று ஊற்றக்கூடாது. பாருங்கள், நல்லா எப்படி பஃபியாக உப்பி வருது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நல்லா இது டேஸ்ட்டாக. இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் வெந்து திருப்பி போட்டாச்சு. ஒன்று ஒன்றா அதே போல் நல்லா திருப்பி போடணும். நம்ம இது போல் உப்பி வரணும் நல்லா பாருங்கள். இந்த அப்பம் நல்லா வேகும் போதே நல்லா ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து நம்ம இந்த கந்தர் அப்பம் வந்து நம்ம தைப்பூசத்துக்கு இதை முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கும் நம்ம இது போல் செஞ்சு படைக்கலாம். இது கந்தர் அப்பன்றது கந்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு நெய்வேத்தியம். இது பாருங்கள், நல்லா ஒரு பக்கமும் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், இது 2 பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இப்போ இது 2 நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா 2 பக்கம் நல்லா வெந்து திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ திருப்பவும் அதே மாதிரி இந்த மாவில் நம்ம இது போல் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவும் இதே போல் அப்பம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.